நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இது தலகால் தெரியாம ஒரு கோமாளி, ஒரு கூத்தாடி, ஒரு தற்குறி, அரசியல்ல எல்கேஜி பாய், ஒரு பிளக்கா பையன், ஒரு சில்லற பையன், ஒரு நிக்கர் போட்டு அரசியல் பண்ற இந்த நடிகர் விஜய். ஆமா, என்ன பேசணும்னு கூட தெரியாம ஆணவத்தோட, என்ன பேசணும்னு கூட தெரியாம ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, தலகணத்தோடு பேசுறான். இப்ப இவனுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்து பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா, உனக்கு அரசியல் என்ன தெரியும்? அரசியலுக்கு வர வா. நீ விஜய் அரசியலுக்கு வரும்போது முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், வரவேற்கிற வாழ்த்துக்கள்னு சொன்னார். அதேதான் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதான் சொன்னார். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள், அரசியல் வரதை நான் வரவேற்கிறேன். நீ திமுக வந்து ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணி பேசணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? ஏண்டா, யாரோ எழுதி கொடுத்துதான் நீ பேசுற. இப்ப உனக்கு யாரு எழுதி கொடுக்குறான்? அந்த திருட்டு லாட்டரி சீட்டுக்கிறான் பாரு, அந்த ஆதவ ஒரிஜினல் சொல்லி அந்த திருட்டு லாட்டரி சீட்டுக்கிறான், சிங்கிள் நம்பர் திருட்டு லாட்டரி சீட்டு, அந்த கேம்பிளிங், அந்த ஆதவ ஒரிஜினா அவன் எழுதி கொடுக்குறது நீ பேசுற. அவன் எழுதி கொடுக்குறானே ஆதவ ஒரிஜினா, அது யாருன்னா 4 பேர் விஷயம் உள்ள காமிச்சு இவன் எழுதுறது கரெக்டா, இவன் சொல்லிக்கிறது உண்மையா, இது பேசலாமான்னு கேட்கலாம். இல்ல, அது சரி, உங்ககிட்ட யாருன்னா விவரம் தெரிஞ்சவங்க இருந்தா தானே. தற்குறி, அந்த கோமாளி கூத்தாடி அரசியல் எல்கேஜி பாய், அந்த பிளக்கா பையன், அந்த சில்லற பையன் விஜய் கிட்ட யாருன்னா ஒரு விவரமானவங்க இருந்தா தானே. யாருன்னா ஒரு சீனியர் மோஸ்ட், மத்த கட்சியில இருந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, ஒரு எக்ஸ் எம்பியோ யாருன்னா இருந்தா பரவாயில்ல. எல்லாம் கூடுறது பூரா சில்லற பசங்க. உனக்கு கூட யாரு அந்த ஆதவர்ஜனா இருக்கிறான், அவன் இன்னொருத்த அந்த பரோட்டா கடை மாஸ்டர் திறப்பான். இந்த பரோட்டா மாவை பெச வச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் மூஞ்சி, பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தன் பேரு. அவன் உங்க கட்சியில நகரச்சாலை ஒண்டிச்சாலை போறதுக்கு 10 லட்சம் 15 லட்சம் கேட்கறான். பாண்டிச்சேரியில பிராந்தி ஷாப் நடத்துறவன் அவனே பாண்டிச்சேரிக்காரன். தமிழ்நாட்டுக்கு புஷி ஆனந்தன் ஒரு சம்பந்தம் இல்ல. இவனுங்க எழுதி கொடுக்கறது நீ பேசுற. அப்புறம் நீ எப்படி நீ ஒழுங்கா பேசுவ? ஒண்ணு வேணா நண்பர்களே, நேற்றைக்கு இந்த தற்குறி, இந்த கோமாளி கூத்தாடி, இந்த பிளக்கா பையன் விஜய், இந்த நடிகன் நாகப்பட்டினத்தில் திருவாரூர்லயும் பிரச்சாரம். நேற்று நீங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க. அந்த நாகப்பட்டினத்தில் திருவாரூர் பிரச்சாரத்தில் இந்த ஆள் என்ன பேசினான் சொல்லுங்க? என்ன பேசினான் இந்த ஆள்? சிஎம் சார், சிஎம் சார், எனக்கு ரோடு சரியா இல்ல சிஎம் சார், எனக்கு ரூட் சரியா கொடுக்கல சிஎம் சார், என் பிரச்சாரத்துக்கு ஏன் சிஎம் சார் சரியா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, என் பிரச்சாரத்துக்கு ஏன் சிஎம் சார் தடை விதிக்கிறீங்க, சிஎம் சார், சிஎம் சார், ஏன் சார் என் மைக் ஒயர் கட் பண்றீங்க? இவனை எதில் அடிக்கலாங்க? ஏண்டா, அவருக்கு வேற வேலை இல்ல. உன்னெல்லாம் அவர் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. உன்னெல்லாம் அவர் நினைச்சு கூட, அவர் தலைவர் யாரு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர். 2026 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் 2வது முறை மக்களின் பேர் ஆதரவோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தேச தலைவர், தலைவர் தளபதி, அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நீ எல்லாம் திமுக சாதாரண தொண்டனுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட நீ விஜய் எல்லாம் சமம் கிடையாது. உன்னை பத்தி யோசிச்சு, உனக்கு ரூட்டு போறத ஒரு வேலை. ஏன்டா டே, உனக்கு ரூட்டு போறத ஒரு வேலை. நீ ஒழுங்கான ரூட்டு கேட்டா போலீஸ் உனக்கு பர்மிஷன் கொடுக்க போகுது. நீ டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ரூட் கட்டினா உன் கட்சியில் எவனா தெளிவாக ரூட் போட தெரிஞ்சு அவனுக்குனா, எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்க திருட்டு லாட்டரி சீட் எப்படி விற்கிறோம்னு சொன்னா அவன் ஆதவர்ஜனா விற்பான். எவன் கிட்ட துட்டு வாங்கினு பதவி போடணும், எந்தெந்த பரோட்டா கார்டில் பரோட்டா மிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆயில் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணணும், எப்படி பரோட்டா பதமா சொல்லணும்னு கேட்டா அவன் புஷி ஆனதான் சொல்லி கொடுப்பான். இவனுக்கு யாருன்னா ரூட் போட தெரியுமா? டிராபிக் ஜாம் பண்ற, எது கேட்டாலும் சிஎம் பண்ற, எது கேட்டாலும் சிஎம் பண்றான், எது கேட்டாலும் சிஎம் சார், சிஎம் சார், சிஎம் சார், சிஎம் சார் என்றான். இல்ல, நீங்க யோசிக்கணும். நான் ரொம்ப நேரம் இவனை பத்தி பேச நான் விரும்பல. மைக் ஒயர் கட்டானது போய் முதலமைச்சரை சொல்றேன். மைக் ஒயர் கட்டானதுக்கு முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? உன் கட்சிக்காரன் ஒழுங்கான மைக் செட் ஏற்பாடு பண்ணல, உன் கட்சிக்காரன் ஒழுங்கான மைக் செட் ஏற்பாடு பண்ணல, மைக் ஆபரேட்டர் பண்ண தப்பு, அவங்க சரியா ஒயர் கனெக்ஷன் கொடுக்கல, அதுக்கு முதலமைச்சரை சொல்றான்.
நான் கை காட்டக்கூடாதுன்றாங்க, நான் மேல வரக்கூடாதுன்றாங்க. நீ கையன்னா காட்டு, எதனா காட்டு, எங்களுக்கு என்ன ஆகுது? நீ மேல வரக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? எல்லாம் பொய்யா பேசுறான். அவன் பேசுறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பொய். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உனக்கு நாகப்பட்டினம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாகப்பட்டினம் துறைமுகத்தை பத்தி பேசுற, கடல் அரிப்பை பத்தி பேசுற. எப்பயோ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால வந்தாராம் நாகப்பட்டினத்துக்கு. அங்க வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. ஏன்னா உன்னை விட்டு வச்சுறாங்க இல்ல, நீ அப்படிதான் பேசுவ. உன்னை விட்டு வச்சுறாங்கல்ல, உன்னை அப்படிதான் நீ பேசுவ. விட்டு ஜெயலலிதா மாதிரி ஆப்படிச்சா நீ பேசுவியா? ஜெயலலிதா ஆட்சியில உன்னால பேச முடிச்சா? நான் கேக்குறேன், ஜெயலலிதா ஆட்சியில பேச முடிச்சா? நான் பல பதிவுகளில் கேட்டேன், இந்த பதிவுலையும் கேட்கிறேன். தலைவா படம் ரிலீஸ் பண்ணி இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று போட்ட, இஷ்டத்துக்கு டைலாக் போட்ட. ஜெயலலிதா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே விடல, ஆப்பட்டுச்சு. அப்பனும் புள்ளியும் கொடநாடுக்கு போனீங்க, அப்படியே திருப்பி அனுப்பிச்சாங்க. அவ வீடியோ போட்டேன், எப்படி அம்மா வந்து எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அம்மா படம் பார்த்துட்டு அம்மா வந்து படம் சொல்ற மாதிரி அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படி நாங்க வந்து படத்தை திருத்திக்கிறோம்னு அப்படியே காலில் உண்டு பொம்புனீங்க ஜெயலலிதா காலில். உன்னை அப்படியெல்லாம் நாங்க பண்ணாதனாலதான் இவ்வளவு பேசுற. உன்னை அப்படியெல்லாம் பண்ணாதனாலதான் இவ்வளவு பேசுற. எங்களை பார்த்து, தலைவரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அண்ணிய அப்ப சொல்றது ஜெயலலிதா ஆண்டி, ஜெயலலிதா ஆண்டி, மை டியர் ஜெயலலிதா ஆண்டி, மை டியர் ஜெயலலிதா ஆண்டி, வாட் இஸ் திஸ் ஆண்டி, வாட் இஸ் திஸ் ஆண்டி அப்ப சொல்லிக்கலாமே. அப்ப பயந்தியே. வெளிநாட்டில் போய் முதலீட்டாளர்களை சந்திச்சு, தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்கு போய் வந்து வெற்றிகரமா எத்தனை லட்சம் கோடி இங்க முதலீட்டு பண்ண போறாங்கன்னு அவர் சொல்றாரு. இவன் திமிரு, இந்த திமிர் புடிச்சவன் இவன் சொல்றான், விஜய் வெளிநாட்டில் முதலீட்டாளர்களை சந்திக்கிறதுக்கு போனீங்களா இல்ல வெளிநாட்டில் முதலீடு பண்ண போறீங்களான்னு சொல்றானே. இவட அறுந்து போன செருப்புல அடிக்கலாமா வேணாவா சொல்லுங்க? இவட அறுந்து போன செருப்புல அடிக்கலாமா வேணாவா? அவரை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குது? பிஜேபி போட நாங்க மறைமுக கூட்டணியா? ஏய், நீ பிஜேபி திட்டத்தெல்லாம் சும்மா சோ, விஜய் பிஜேபி திட்டத்தெல்லாம் சும்மா சும்மா சோ. அத பிஜேபி சொல்லிதான் நீ கட்சியை ஆரம்பிச்ச. பிஜேபி சொல்லிதான் நீ கட்சி ஆரம்பிச்ச. பகிரங்கமா குற்றம் சொல்றேன். உனக்கு பிஜேபி 2000 கோடி பணம் கொடுத்தான் கட்சி ஆரம்பிச்ச. ஒரு மாநாடுக்கு 100 கோடி பிஜேபி கொடுக்குறான். உன்னுடைய எல்லா பிரச்சார செலவும் பிஜேபி தான் பாக்குறான். எங்களை பார்த்து சொல்ற பிஜேபி வரமுக கூட்டணி. நீ மாமா பையன்டா, பிஜேபிக்கு மாமா வேலை பாக்குறவன் நீ, பிஜேபிக்கு கூஜா தூக்குறவன் நீ. விஜய் எங்களை பார்த்து சொல்ற இவர் பிரச்சாரத்தை தடை விதிக்கிறாங்களாம். இவர் மக்களை சந்தித்தாங்க, அனுமா போய் சந்திச்சுக்கோ. கரண்ட் கட் பண்றாங்கன்றான். ஏ லூஸ், உன் கட்சி நிர்வாகி தான். நீ நாகப்பட்டினம் திருவாரூர் பிரச்சாரத்துக்கு போன சுற்றுப்பயணம். அது என்ன சுற்றுப்பயணம் நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க? அது என்ன சுற்றுப்பயணம்? ஏன்னா நீ பண்ற அரசியல் வர்க்கிங் பாலிடிக்ஸ். 6 மணிக்கு மேல வீட்டு வெளியே வர்றதில்ல. 6 மணிக்கு மேல உன்னால தண்ணி அடிக்காம இருக்க முடியுமா? தற்கூரி விஜய கேக்குற. 6 மணிக்கு மேல உன்னால தண்ணி அடிக்க முடியாது. தண்ணி பொண்ணு வேணும் உனக்கு. 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணு இல்லாம உன்னால விஜயால இருக்க முடியாது. நீ வர பிரச்சாரம் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். இந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வாழபெல்லாம் கஷ்டப்படுவான். சனிக்கிழமை விடிய வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுவான். பப்ல போய் தண்ணி ஆம்பளை பொம்பளை டான்ஸ் போடுவோம் விடிய. அந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி சனிக்கிழமை மட்டும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். சனிக்கிழமை மட்டும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். பிரச்சாரத்தை நாங்க தடை விதிக்கிறோமா? நீ சுற்றுப்பயணம் வந்தா எங்களுக்கு என்ன? நீ வர காட்டி எங்களுக்கு என்ன? உனக்கு வர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா?
இத கேட்கறான் இவன். இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? அதுங்க என்ன தெரியும்? ஒரு நடிகை பாக்கிறதுக்கு வராங்க, நீ சுற்றுப்பயணவா பேசு, ஒரு மரியாதை இல்ல. ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு அவன் யாருக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்றான் தெரியுமா? அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர். அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் அவன் ஓய்வு கொடுக்கணும்ன்றான். குத்துட்டான் ஓய்வு. அவன் கட்சியில பாருங்க பெண்கள் பாவம், அந்த பெண்கள் எல்லாம் பாவம் பாருங்களேன். ஒரு பொண்ணு சொல்லுங்க, நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த கட்சியினுடைய துண்டை போட்டு ஒரு பொண்ணு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் சிரிக்குதுங்க. அவங்க கட்சியில மகளிரில் ஒரு பொண்ணு, என்ன அந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கும், அவன் புருஷக்கார பின்னாலே நிக்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஆற்காடு செருப்பு அடிக்கலாமா வேணாமா? பக்கத்துல அவன் புருஷன் நிக்கிறான். அவன் புருஷனை பார்த்து கேக்குறாங்க பத்திரிகையாளர், இந்த யூடியூப் காரங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி எனக்கு என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சிரிக்குது. அதுக்கு நீ என்ன சொல்றனா? அதுக்கு அவன் புருஷன் சொல்றான். அவன் புருஷன் என்ன சொல்றான்னு கேட்டா, எனக்கு என் பொண்டாடி வர திரிஷாதான் ரொம்ப பிடிக்கும்ன்றான். இந்த கூத்த போய் எங்கடா சொல்றது? டேய், என்னடா கட்சி, என்னடா உங்களுக்கு கொள்கை? ஒரு குடும்பம் கொள்ளடிக்குதுன்றிய, உன்னை செருப்பு அடிக்கலாமா, தொடப்பக்கட்டில் அடிக்கலாமா, இல்ல புறத்தில் அடிக்கலாமா, இல்ல எதனா தொட்டுன்னு அடிக்கலாமா? ஒரு குடும்பம் கொள்ளடிக்குதுன்றான். நீ விலகு பூச்சி பாத்தியாடா எங்க குடும்பம் கொள்ளடிக்கிறது? பாடூஸ் ஜாடு பாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையா விஜய், எங்க குடும்பம் கொள்ளடித்து நீ பாத்தியாடா? தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்பட இந்தியாவில் ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். எங்கள் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். கொள்ளையடிக்கிறவர் நீ. 400 ரூபாய் சினிமா உன்னுடைய படம் 400 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய் 4000 ரூபாய் பிளாக்ல விற்கிற, பிளாக் டிக்கெட் விற்கிற பையன் தானடா நீ விஜய். யார பாத்திரா சொல்றேன் குடும்பம் ஊழல் பண்ணுது? நான்சென்ஸ். யார சொல்ற குடும்பம் ஊழல் பண்ணுது? பிளாக்ல டிக்கெட் விற்கிற படம் டிக்கெட் எவ்வளோடா விஜய்? 400 ரூபாய் டிக்கெட் 4000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் பிளாக்ல விற்கிற, பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தானடா நீ. பிளட் நான்சென்ஸ், ஸ்டூபிட் பிம்ப். உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பார். நீ சினிமா ரிலீஸ் பண்றதுக்கு எந்த தடை இல்ல, உனக்கு எந்த சென்சார் கட் இல்ல. ஜனநாயக தலைவர் தளபதி அவர்கள் உன்னை விட்டு வச்சதுனால நீ இவ்வளவு பேசுற. ஜெயலலிதா மாதிரி ஆப்ப வச்சா பட்டா நீ பேசுவியாடா? குடும்பத்தை பத்தி பேசுறோம். வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்கன்னா என்ன? வெளிநாட்டுக்கு போனா முதலீட்டார கூப்பிடுறதுக்கு போனீங்களா, இல்ல முதலீடு பண்ண போறீங்களான்னு கேக்குறான் இவன். ஏடா நீ பிளாக் டிக்கெட் வித்து சம்பாதிச்ச பணம் போறா, நீ லண்டன்ல பல ஆயிரம் கோடி முதலீடு பண்ணி வச்சுக்கிற. வெளிநாட்டு காருக்கு உன்னால வரி கட்ட முடியல, ஜட்ஜு உன்னை காரி துப்பினாரு. அரசாங்கத்துக்கு வரி கட்டுறத ஃப்ராடு, ஊழல் பண்றவன் நீ. வெளிநாட்டுல முதலீட்டு பண்றவன் நீ. உன்னுடைய பிளாக் பண்ணி எல்லாம் வெளிநாட்டுல முதலீட்டு பண்ணிட்டு எங்களை பார்த்து எங்க தலைவர் தலைவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இது? ராஸ்கல். இவர் வருவாராம், புடுங்குவாராம். டிவிகேவா இல்ல டிஎம்கேவா, டிவிகேவா இல்ல டிஎம்கேவா, இவனுக்கு இவனே சொல்லிக்கிறான். எங்களுக்கு ஏடிஎம்கே ஈக்குவல் இல்ல, எங்களுக்கு ஏடிஎம்கே அப்புறம் நீ என்னடா டிவிகே மைரிட்டி டிவிகே 2020 இவர் யாரு காட்டு புல்துவாராம். இவர் திருவாரூருக்கு போறான். அங்க போய் திருவாரூர் தேரை பத்தி பேசுறான். தேர் ஓடாம இருந்துச்சு, நாங்க தான் ஓட வச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு.
கலைஞரை சொல்றாங்க இந்த பாடுஸ் பையன். கலைஞர் தாண்டா உங்க குடும்பத்துக்கு பிச்சை போட்டாரு. கலைஞர் தாண்டா உங்க அப்பா சந்திரசேகர சினிமாவில வாழ வச்சாரு. திருவாரூர் தேர் சீரமைச்சு திருவாரூர் தேர் ஓட வச்சதான் தலைவர் கலைஞர் அவர்கள். திருவாரூர் தேர் ஓட வச்சு கலைஞர். திருவாரூர் தேரை பத்தி பேச முடியும் என்னடா தகுதி இது? திடீர்னு இந்து என்ற, திடீர்னு கிறிஸ்டின் என்ற, திடீர்னு பொட்டி இப்படி வைக்கிற, திடீர்னு ஜோசப் ஸ்டாலின் என்ற. ஏன் கிறிஸ்டின் நல்ல மதமாச்சே, இயேசு நல்ல கடவுளாச்சே, மாதாமா நல்ல கடவுளாச்சே. நான் கிறிஸ்டின் சொல்லதான் படிச்சேன். அதே நான் ஒரு முறை நான் ஜோசப் ஸ்டாலின் என்ற, ஒரு முறை விஜய் என்ற, ஒரு கிறிஸ்டின் என்ற, ஒரு முறை இந்து என்ற. மதத்திலே பிராடு வேலை பண்றேடா, பிராடு பையா. திருவாரூர் தேர் ஓட வச்ச மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு தேர் ஓடல, 4 கட்டை போட்டு தடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றிய. யாரா கட்டை போட்டுக்கிறாங்க? நீ சுதந்திரமா பிரச்சாரம் பண்ணுகிறப்பா, சுற்றுப்பயணம் போயிருக்கிறப்பா, பாதுகாப்பா. இது ஒண்ணு வச்சே நீ சொல்லலாம் திமுக நல்லாச்சு, சட்ட ஒழுங்கு சீரா இருக்குது, இங்க பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை எல்லாமே இருக்குது, தளபதி ஸ்டாலின் ஆட்சி. இது ஒரு சான்றிதழ், இது ஒரு சான்றிதழ் போதும். விவசாயிகளை ஒரு புடுங்கி நட்டிட்டு வரான். நீ பச்சை துண்டு போட்டா நீ விவசாயிகளை தோழனா? நீ விவசாயிகளை தோழனா? உனக்கு விவசாயிகள் என்னடா சம்பந்தம்? உனக்கு விவசாயிகள் என்ன சம்பந்தம்? சின்ன பசங்க கூட இருக்கிறவங்க நாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. இப்ப இவனுக்கு என் கமெண்ட் போடுறது என்னன்னா, எங்க வீட்டாண்ட பொம்பளைங்க தொடப்பு கட்டி வந்தாங்க, இவன் தொட போட்டு அடி வாங்கடா. டே கண்டவனுக்கு போந்தவங்களா, ஜாடு மாடு பாடுகா பசங்களா? டே உங்க அத்தா அது அப்பாவி பொம்பளை 6 பேர் பிஜேபியில, 5 பேர் பாமகல, வீட்டுக்கு வெளியோ. அதுக்கு போலீஸ் 25 பேர். அந்த 6 பொம்பளைங்களை போய் நடிக்க சொல்றியா? என் வீட்டோட ரோட்ல நின்று என்ன தொடப்பட்டு வச்சாங்களா, என்ன செருப்புல வச்சாங்களா? இன்னொருத்தர் பிறந்தவன நான் வெளியே போயிருந்தேன்னா என் கட்சி மகளிர் 500 பேர் வந்திருப்பாங்க. அந்த 6 அப்பாவி பெண்கள் என்ன இருப்பாங்க? அவங்க யாரோ சொல்லி வந்துக்கிறாங்க, ஆளுங்க 1000 கொடுத்து வச்சுக்கிறாங்க. கண்டவனுக்கு பிறந்தவனுங்களா? என் வீட்டுக்கு ரோட்ல நாயம் கட்டிட்டு போனா, என் ரோட்ல 1000 நாய் கடிக்குது, 1000 நாய் கொலைக்குது. 1000 நாய் கொலைச்சுன்னா நாய் என்ன கட்சி மாறியாடா? கண்டவனுக்கு பிறந்தவங்களா? டேய், ஒரு போராளி, ஒரு பேச்சாளனா அவன் எழுத்து குரல் வரும், அதை சமாளிக்கணும். அவன் தான் குடியாத்த குமரன், தளபதியின் தொண்டன், கலைஞரின் பக்தன், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டை. ரோட்ல எவ்வளோ வரா, 4 பேர் வராளுங்க, அவளுக்கு கத்திட்டு போறாங்கன்னா அந்த லொக்காலிட்டிகிட்ட போய் என்ன சண்டை போட சொல்றியா? என் தகுதிக்கு வெளியே போனா என்ன அவன் நிலைமை? பாவம் பொம்பளைங்க 1000 நாள் பெண்களை பதிக்கிட்டோம். தைரியம் தான் நீ வாங்கடா விட்டாண்ட. ஆம்பளடா நானு. பொட்டப்பட தொடர் நடிகர் விஜய் பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியல அவனுக்கு. பெத்த பொண்ணு பையனை வச்சு குடும்பம் நடத்த தெரியல அவனுக்கு. திரிசா மடியில பட்டு கிடக்குறான், திரிசா நாய கொஞ்சறான், பெத்த பொள்ளிங்களை கொஞ்சல, பெத்த புள்ளிங்களை கொஞ்சல, பெத்த பொண்டாட்டி கொஞ்சல, திரிசாவை கொஞ்சறான், திரிசா நாய்க்குட்டிய கொஞ்சறான். அவன் எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறான், பாடுஸ் பையன். அவன் எங்க தலைவர் பத்தி பேசுறான். சிஎம் சார், சிஎம் சார் 2026 சினிமா வாழ்க்கையும் காலி, அரசியல் வாழ்க்கை. உன்னை நம்பி வராம பாரு பின்னால. அவன் நடுரோட்ல நிக்க போறான். டெபாசிட் வாங்கி வர 234 தொகுதியில விஜய் கேக்குறேன், டெபாசிட் வாங்கியா? வக்காலி மயிறு நீயே ஜெயிக்க மாட்டடா விஜய், நீயே ஜெயிக்க மாட்ட எம்எல்ஏவா? வெளியே வரத்துக்கு பயப்படுற, வெளியே வரத்துக்கே பயப்படுறா. பஸ் விட்டு இறங்க மாட்டேன்ற.
உன் பிறந்த நாளுக்கு பாவம் ஒரு பொண்ணு அழுவுது, விஜயங்கல் அதை பார்க்காம நேர திருச்சா வீட்டுல போய் திருச்சாக்கு ஒரு முத்தம், திருச்சா நாய்க்கு ஒரு முத்தம் கொடுக்குறான். இவன் தலைவனா 6 மணி ஆனா 6 மணிக்கு மேல 6 மணி ஆயிட்டா உட்டால் தண்ணி அடிக்காம இருக்க முடியுமா? பொம்பளை கூட படுக்காம இருக்க முடியுமா? நீ தலைவனடா? நீ எங்க தளபதி பத்தி பேசுறடா? நீ போய் அங்க போய் திருவாரூர் நாகப்பட்டினத்தை போய் நீ போய் அங்க யார பத்தி பேசுற? அங்க இருக்கிற அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா பத்தி பேசுற. அவர் கால் செருப்பு தூசிக்கு நீ சமம் கிடையாது. காஜா புயல் நேரத்தில் நீ திருச்சா கட்டி படி ஒரு பங்களால படுத்து கண்டடா. எங்க அமைச்சர் டிஆர்பி ராஜா ஷார்ட்ஸ் போட்டு ரோடெல்லாம் பெருக்கி மக்களை காப்பாத்தினார். இன்னைக்கு ஒரு எபிஷியன்ட் யங் மினிஸ்டர் அவர். கட்சியின் முன்னணி தலைவர் அண்ணன் டிஆர் பாலனுடைய மகன் அவரு. நீ பிளகா பையன் விஜய், யார பத்தி பேசுற? மருத்துவமனை பத்தி குறை சொல்ற. உனக்கு அண்ணன் மா சுப்ர பதில் சொன்னார். நாகப்பட்டினத்துல உனக்கு விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ அருமை நண்பர் ஷானவாஸ் உனக்கு கேள்வி கேட்டார, உன்னால பதில் சொல்ல முடியுமா? நீ ஆம்பளையா இருந்தா பத்திரிகையாளர் சந்தேடா விஜய், ஒரு பிரஸ் மீட் வைடா. திருடில் அடிச்சிருக்கிற 420 8 பையன் அந்த ஆதவர்ஜன எழுதி கொடுத்தத படிச்சுட்டு அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷியானந்த மயிரானந்த அவன் எழுதி கொடுத்து உள்ள ஓடி போற பாரு பஸ்ல. அது இல்லடா அரசியல். பத்திரிகையாளர் சந்தி, பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். பேசிருக்கிறானுங்க. பனையூர் பங்களால சொகுசு வாழ்க்கை வாழ்றவன் நீ. நீ எங்க கட்சியை பத்தி பேசுறியா? நீ எங்க ஆட்சியை பத்தி பேசுறியா? மைக்கோயர் கட்டாய்ச்சாய் வந்து அது நாங்க கட் பண்ணணுமா? இவன் வரத்துக்கு நாங்க ரோடு போடணுமா? மயிறு போடுறோம். உங்க கட்சியில கவுன்சிலர் எவனா ஜெயிக்க முடியுமா? பிஜேபி வாங்கி தோன்ற பிஜேபி மனத்தை திட்டு பேருக்கு பிஜேபி திட்டான். இதுல எங்களை சொல்றான் நாங்க வந்து மறைவு கூட்டணி வச்சிருக்கிறோம், மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறோம். நல்லா இன்னும் பேசுவோம் கடுமையா. நீ எல்லாம் என் மயிருக்கு சமம் கூட கிடையாது. இதே சொல்றேன். அரசியல் வந்த பிறகு சினிமாக்கு முழுக்க போடுறா. இன்னும் கூட நீ நடிகர் தான் இருக்கிற. அரசியல் கூட சினிமா பண்ணில் அரசியல் பண்ற. உன் கட்சி துண்டோ பவுன்சர் காலில் எட்டி வதிக்கிறான். உன் முன்னால நீ அதை பாக்குற. ரசிகர்கள் பாவம் ஆர்வத்தில் அந்த மப்பளை தூக்கி மேல போடுறாங்க. அது கையில் எடுத்து ஒரு ஓரமா வைக்கலாம். காலில் உதைக்கிறான் உன்னுடைய பவுன்சர்ஸ். அதை நீ பார்த்து சும்மா இருக்கிற. அதை நீ பார்த்து சும்மா இருக்கிற. திமுக பத்தி பேசல உனக்கு தகுதி இல்லடா. உனக்கு தளபதி பத்தி பேச உனக்கு தகுதி இல்ல. உனக்கு அவர் சிரிக்கிறார் நீ பேசுறது பார்த்து. ஒரு கோமாளி ஒருத்தன் பேசிருக்கிறான். எங்க அண்ணன் உதயநிதி கூட சினிமா நடிச்சார். என்னைக்கு அரசியல் வந்து இளைஞரணி செயலாளர் ஆனாரோ சினிமா தூக்கி போட்டார். சினிமா தூக்கி போட்டு முழு நேர மக்கள் பிரதிநிதியாக, மக்கள் தொண்டனாக, மக்கள் தலைவனாக, இளம் தலைவனாக இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நீ மதத்திலே பிராடு வேலை பண்றீங்க. ஒரு முறை கிறிஸ்டியன் என்றான், ஒரு முறை இந்து என்றான். மனுஷன் தாண்டா முக்கியம், மதம் முக்கியம் இல்லடா. பிளடி நான்சென்ஸ். அவன சிஎம் கொள்ளடிக்குதுன்றான். நீ திருட்டு பையன்டா விஜய். நீ திருட்டு பையன். நீ கொள்ளடிக்கிறவன் விஜய். நீ பிராடு பையன் விஜய். நீ 420 420 840 நீ யாரடா சொல்ற? குடும்பம் கொள்ளடிக்கிறது. பிளடி நான்சென்ஸ், ஸ்டூபிட். உக்காளி அணில் வாழ ஒட்ட நறுக்கிடுவோம். பார்த்து பார்த்து பேசு.
இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. என்ன பண்றது? விஜயகாந்த் விடவா நீ? இப்ப புதுசா அண்ணன் விஜயகாந்த் பத்தி பேசுறான். ஏன்னா விஜயகாந்த் ஓட்டல எனக்கு வந்துருமா? அவங்க துணைவியார் தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்தோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க பையனும் அரசியல் வந்துட்டாரு. அது எப்படி உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க? எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க? திடீர்னு எம்ஜிஆர் சொல்றான், எடப்பாடிக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது, என்கிட்ட பெரிய கட்சி வரப்போகுது, என்கிட்ட பெரிய கட்சி வரப்போகுது. யார் இவன? அவன் தான் முதலமைச்சர் கனவு இருக்கிறான். வகையில அவன் எம்எல்ஏவே ஜெயிக்க போறல, அதுக்காக வேற உன்னை ஜெயிக்க விட்டுமா நாங்க எம்எல்ஏ? ஏடா விஜய், நீ சினிமால அங்க அம்பிகா உங்க அம்மா கேரக்டர், அவங்க குளிச்சிருந்தா அவங்க பின்னாடி அவங்க முதுகு பார்த்து சூப்பர் பிகர் குளிக்குதுன்னு ஒரு டைலாக் பேசுறவங்க தான் பார்த்தாது உங்க அம்மா. அப்படியெல்லாம் சினிமாவில் நடிச்ச பாடூஸ் பையன், அப்படியெல்லாம் சினிமாவில் நடிச்ச பாடூஸ் பையன். நீ எங்களை பத்தி பேசுற? நீ திமுக ஆட்சியிட்டா பெரிய ஆள் ஆயிடுவியா? செருப்படி வாங்க போற. மக்களை வாடா, நீ வரதில்ல, வா தேர்தலை பார்த்துக்கலாம், வா. வெற்றி செய்ய விட மாட்டோம். விஜய்க்கு சொல்றேன், நான் வடக்கத்தோடு பேசு பலக்கா பையா. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.